ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, நாளைய தினம் தைப்பூசம். இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை குளிக்கக்கூடிய தண்ணீர்ல கலந்து குளிக்கிறதால இதுவரை உங்களை பிடித்திருந்த எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி இனிமே நல்லது மட்டுமே நடக்கும். அது என்னென்ன பொருட்கள், அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ குளிக்கக்கூடிய தண்ணீர்ல என்னென்ன பொருட்களை கலக்கணும் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். தைப்பூசம் முருக பக்தர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். கந்த சஷ்டி விரதத்துக்கு 6 நாட்கள் விரதம் இருக்கக்கூடியவங்க இந்த தைப்பூச விரதத்தையும் 6 நாட்கள் கணக்கு பண்ணி தைப்பூசத்தோட கடைசி நாளை 6வது நாளாக வைத்து அவங்க விரதத்தை முடிப்பாங்க. ஒரு வருஷமும் தை மாதத்துல வரக்கூடிய பூசம் நட்சத்திரமும் சில நேரங்கள்ல பௌர்ணமி திதியும் சேர்ந்து வரும். அதுதான் தைப்பூசம். முருகப்பெருமான் பார்வதி தேவி கிட்ட வீரவேல் வாங்கின அற்புத நிகழ்வை கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான திருநாள். அப்படிப்பட்ட தைப்பூச தினத்துல வடலூர் வள்ளலார் சபையில ஜோதி தரிசனம் பார்க்கறது கோடி புண்ணியம். அதே மாதிரி தைப்பூசம் அப்படின்னு சொன்னாலே முருகன் வழிபாடு. அதை விட முக்கியமானது தானங்கள் செய்யணும். அன்னதானம் ரொம்ப விசேஷம். உங்க வீடு பக்கத்துல கோவிலுக்கு போயிட்டு அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு உங்களால ஒரு 5ல இருந்து 10 நபர்களுக்காவது முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணீங்கன்னா அது மிகப்பெரிய புண்ணியத்தை உங்க குடும்பத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துடும். பௌர்ணமியை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 4:41 ஆரம்பித்து மறுநாள் அதிகாலை 4:43 வரைக்கும் இருக்கு. பூசம் நட்சத்திரம் அதிகாலை 1:53 ஆரம்பித்து மறுநாள் அதிகாலை 1:01 வரைக்கும் இருக்கு. நமக்கு பூசமும் பௌர்ணமியும் ஞாயிற்றுக்கிழமை பகல் முழுக்க நாள் முழுக்க இருக்கிறதால ராகு காலம், யமகண்டம் இந்த 2 நேரத்தை தவிர்த்துட்டு மற்ற நேரங்களில் நீங்க பூஜை பண்ணலாம். ராகு காலம் 4:06, யமகண்டம் 12:01. காலையில பூஜை பண்ண போறீங்கன்னா 7:30 8:30. இது ரொம்ப ரொம்ப உகந்த நேரம். அதை விட்டீங்கன்னா 10 11:30. இந்த 1 மணி நேரமும் ரொம்ப நல்ல நேரம் தான். முருகப்பெருமானுக்கு இலை போட்டு படையல் போட்டு வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 12 மணி 1:30 மணிக்குள்ள உங்க எல்லா விதமான சமையலையும் முடிச்சிடுங்க. 1:30 மேல யமகண்டம் முடிஞ்சதுக்கு பிறகு முருகப்பெருமானுக்கு இலை போட்டு நீங்க படையல் போடலாம். நிறைய பேருக்கு மாலை நேரத்துல வழிபாடு செய்யக்கூடிய வழக்கம் இருக்கும். அப்படிப்பட்டவங்க 4:30 ராகு காலம் முடிஞ்சு 6:30 மேல முருகனுக்கு பூஜை பண்ணலாம். வீட்டுல வேல் வைத்திருக்கக்கூடியவங்க, முருகர் சிலை வைத்திருக்கக்கூடியவங்க கட்டாயம் அபிஷேகங்கள் பண்ணணும். கூடவே உங்க கையால பஞ்சாமிர்தம் தயார் செய்து முருகனுக்கு நைவேத்தியமா படைக்கணும். காரணம், இந்த தைப்பூசம் அப்படிங்கிறதே பழனி ஆண்டவருக்கு ரொம்ப உகந்த நாள் அப்படிங்கிறதால அவருக்கு ரொம்ப பிடித்த பஞ்சாமிர்தத்தை நைவேத்தியமாக படைக்கிறது ரொம்ப சிறப்பு. நிறைய முருக பக்தர்கள் அன்றைய தினம் பால் குடம் எடுக்கிறது, காவடி எடுத்துட்டு வந்து முருகப்பெருமானுக்கு அவங்க வேண்டுதலை சமர்ப்பிக்கிறது, இது மாதிரி பல விஷயங்கள் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நேரங்கள்ல நீங்க கோவிலுக்கு போயிட்டு அப்படிப்பட்ட பக்தர்களுக்கு நீங்க உதவி செய்யறதும் பெரிய விசேஷம்தான். நிறைய பேருக்கு விரதம் இருந்து உபவாசம் இருந்து முருகப்பெருமானை வழிபடக்கூடிய வழக்கம் இருக்கும். அப்படிப்பட்டவங்க அந்த முறையை பின்பற்றலாம். அதுக்கு உடல் ஒத்துழைக்காதவங்க முருகப்பெருமானுக்கு படையல் போடுற வரைக்கும் பால் பழம் மாதிரியான எளிமையான ஆகாரங்களை எடுத்துக்கிட்டும் நீங்க விரதத்தை முடிச்சுக்கலாம். அன்றைய தினம் பௌர்ணமி, சந்திர தரிசனம் ரொம்ப முக்கியம். 6:30 மேல வீட்டுல பூஜை பண்ணிட்டு முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணிட்டு முடிஞ்சா உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் உங்க வீட்டில இருந்து பார்த்தா முழு நிலவு சந்திரன் எங்க பிரகாசமாக தெரிகிறதோ அங்க நின்று கைகளை கூப்பி குடும்பத்துக்காக வேண்டிக்கோங்க. ஏன்னா மனோகாரகன் அப்படிங்கிறவரு சந்திர பகவான் நமக்கு மனக்குழப்பங்களை தீர்த்து வைக்கக்கூடியவர். இதுதான் இந்த வருஷம் வந்திருக்கக்கூடிய தைப்பூசத்தை ரொம்ப ரொம்ப எளிமையா வழிபடுறதுக்கான வழிபாட்டு முறை. இது போக எந்த ஒரு விரத நாள் விசேஷ நாள் வந்திருந்தாலும் அன்றைய தினம் நம்ம தூங்கி எழுதுறதுக்கு பிறகு செய்யக்கூடிய முதல் வேலை என்ன? குளிக்கிறது. அப்படி குளிக்கக்கூடிய விஷயத்துல இருந்தே நீங்க தெய்வீக சம்பந்தப்பட்ட ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களை பண்ணும்போது அந்த விரத நாள் விசேஷ நாள் மற்ற நாட்கள் மாதிரி இல்லாம ரொம்ப சிறப்பா அமையும். அன்றைய தினம் நம்ம பண்ண வேண்டிய பூஜைகள், விஷயங்கள், பரிகாரங்கள் இது எல்லாமே எந்த விதமான தடையும் இல்லாம அது நடக்கும். அதுக்கு பிறகு வரக்கூடிய எல்லா நாட்களும் இனிமையான நாட்களா மாறும். அதுலயும் இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளுக்கும் ஒரு சக்தி இருக்கு. இந்த 3 பொருட்களும் ரொம்ப எளிதா உங்க வீடு பக்கத்துல, அதே மாதிரி உங்க வீட்டுல இல்லைனா கூட எளிதா வாங்கிட்டு வந்து பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான். அதுல முதல் முக்கியமான பொருள் வெட்டி வேர். பெயர் தான் வெட்டி வேர், ஆனா வெற்றிகளை வாரி வழங்கக்கூடிய வேர். இறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பயன்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு தன ஆக்ரோஷ்ண மூலிகை இந்த ஒரு வெட்டி வேர். விநாயகர், சிவபெருமான், முருகர்னு சொல்லி பல தெய்வங்களோட சிலைகளுக்கு இந்த வெட்டி வேர் அபிஷேகம் பண்ணுவாங்க. சாதாரணமாக தண்ணீர் பிடித்து அதுல சிலைகளுக்கு அபிஷேகம் பண்றதை விட அதுல 2-3 துண்டு வெட்டி வேரை போட்டு அபிஷேகம் பண்ணும்போது தீய சக்திகள் நெருங்காது. வெட்டி வேர் வாசத்துக்கு ஆன்மீக ஆற்றல் அதிகரிக்குமா.
அதுலயும் சிவபெருமானுக்கு இந்த வெட்டிவேர் ரொம்ப உகந்தது. வெட்டிவேர் வாசம் இருக்கக்கூடிய இடத்துல எதிர்மறை எண்ணங்கள், எதிர்மறை சக்திகள், கெட்ட சக்திகள், துர்சக்திகள் இது எதுவுமே நெருங்காது. அதுதான் வெட்டிவேருக்கு இருக்கக்கூடிய ஒரு அதீதமான ஒரு பயங்கரமான ஒரு சக்தி. இந்த வெட்டிவேர் உங்க வீடு பக்கத்துல இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட்லயும் இல்ல நாட்டு மருந்து கடைகள்லயும் ரொம்ப எளிதா கிடைக்கும். விலையும் ரொம்ப கம்மி தான். அதனால எவ்வளோ கிடைக்குதோ அந்த அளவுக்கு வெட்டிவேர் தயார் செஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு முக்கியமான பொருள் சந்தனம். முருகப்பெருமானுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள். அபிஷேகத்துக்குமா இருக்கட்டும், அலங்காரத்துக்குமா இருக்கட்டும், சந்தனம் பயன்படுத்துவாங்க. சந்தன வாசம் இருக்கக்கூடிய இடத்துல முருக கடாட்சம் அதிகரிக்குமாம். இந்த விபூதி, சந்தனம், பன்னீர் இது எல்லாமே முருகனுக்கு ரொம்ப பிடித்த, முருகன் அபிஷேகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள். இந்த பொருட்களை நாம தாந்திரிக முறைகளுக்கும் பரிகாரங்களுக்கும் பயன்படுத்தும் போது அதுல இருக்கக்கூடிய இந்த முருக கடாட்சம் நமக்கும் கிடைக்கும். சந்தனத்தோட வாசம் மன அமைதியை கொடுக்கும். குரு பகவானுக்கு ரொம்ப உகந்தது. குரு பார்வை நம்ம மேல விழும். அடுத்து ஒரு முக்கியமான பொருள் மிளகு. 10 மிளகு இருந்தா பகைவர் வீட்டை சாப்பிடலான்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மருத்துவ குணம் நிறைந்த இந்த மிளக மகத்துவம் நிறைந்த ஒரு பொருளா நம்ம கடன் பிரச்சனைக்கு பயன்படுத்திக்கலாம். வாராகி அம்மனா இருக்கட்டும், காலபைரவரா இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே நாம இந்த மிளகு பரிகாரத்தை பயன்படுத்துவோம். காரணம், கடன் பிரச்சனை அப்படின்னு சொன்னாலே அதுல பயன்படுத்தக்கூடிய முதல் முக்கியமான தாந்திரிக பொருள் இந்த மிளகு தான். முருகப்பெருமானுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த கந்தசஷ்டி விரதம் இருக்குல்ல, அந்த 6 நாட்கள் மிளகு தண்ணீர் இருக்கக்கூடிய பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கும். அந்த அளவுக்கு மிளகுக்கு ஒரு பெரிய பவர் இருக்கு. இப்ப மொத்தமா நம்ம 3 பொருட்கள் சொல்லியிருக்கோம். வெட்டிவேர், சந்தனம், மிளகு. இந்த 3ல குறைந்தது 2 பொருளாவது பயன்படுத்திடுங்க. வெட்டிவேர் எவ்வளவு முயற்சி பண்ணி வாங்க முடியுமோ வாங்குங்க. அப்படி ஒருவேளை வெட்டிவேர் வாங்க முடியலங்கிறவங்க சந்தனம், மிளகு மட்டும் பயன்படுத்திக்கலாம். 3வது பொருளா கொஞ்சமா இனிப்புக்கு டைமண்ட் கல்கண்டு சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த எல்லா பொருட்களையும் ஒன்றாக தண்ணீர்ல கலந்து அதுக்கப்புறம் இந்த சொம்பு தண்ணீரை வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் சாஸ்திரத்துக்கு ஊற்றி நீங்கள் தலையை குளிச்சாலும் சரி, இல்லை ஒரு நபர்களும் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த 3 பொருட்களையும் தண்ணியில் கலந்துட்டு தனித்தனியாக தலையை குளிச்சாலும் சரி, அது உங்கள் விருப்பம் தான். வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள், முதியவர்கள் இவங்க குளிக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. ஏன்னா பொதுவாகவே குழந்தைகளுக்கு தெய்வ கடாட்சம் இயற்கையாகவே கிடைச்சிடும். குடும்பத் தலைவர், குடும்பத் தலைவி இந்த 2 நபர்களுமே பயன்படுத்தலாம். தூங்கி எழுந்ததுக்கு பிறகு இப்போ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய வெட்டிவேர், சந்தனம், மிளகு இந்த 3 பொருட்களையும் சொம்பு தண்ணீரில் போட்டு பூஜையில வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சொம்பு தண்ணீரை சாஸ்திரத்துக்கு குளிக்கக்கூடிய தண்ணீர்ல கலந்து குளிச்சிடுங்க. எப்போதும் குளிக்கக்கூடிய தண்ணீர் தானே, அதுல என்ன மாற்றம் வந்துட போகுது? இந்த பொருட்களை கலக்கறதால என்ன மகிமை கிடைச்சிட போகுது அப்படின்னு நீங்க சாதாரணமா எடுத்துக்கலாம். அப்படி இல்லை. இந்த ஒரு பொருளுக்கும் ஒரு சக்தி இருக்கு. இந்த ஒரு பொருளும் நம்ம சாதாரணமாக பொருளா பயன்படுத்தாம தாந்திரிக பொருளா பயன்படுத்துறோம். இந்த 3ம் ஒன்று சேரக்கூடிய அந்த இடத்துல எல்லா விதமான கெடுதல்களும் நீங்கி நன்மைகளை மட்டுமே நமக்கு ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான பொருட்கள். இந்த 3 பொருட்களையும் கலந்து நம்ம குளிக்கும் போது சூரியன் உதயமாகக்கூடிய அந்த திசை பார்த்து உட்கார்ந்து தலையில தண்ணி எடுத்து ஊத்தணும். அப்படி குளிக்கும் போது ஓம் சரவண பவனு முருகப்பெருமானை வேண்டிக்கிட்டு இங்க தலைக்கு குளிக்கணும். குளிச்சு முடிச்சதுக்கு பிறகு அதுல ஏதாவது அடியில மிளகோ இல்ல வெட்டிவோ இருந்துச்சுன்னா அதை எல்லாருமே குளிச்சு முடிச்சதுக்கு பிறகு அதை அப்படியே செடி கொடிகளை ஊத்திடுங்க. அதை நீங்க பத்திரப்படுத்தி வைக்க வேணாம். இப்படி குளிக்கிறதால இதுவரை உங்களை பிடித்திருந்த எல்லா விதமான கெடுதல்களும் நீங்கி இனிமேல் நல்லது மட்டுமே நடக்கும். கெட்ட சக்திகள், துர்சக்திகள், உங்களை பிடித்திருக்கக்கூடிய தரித்திரம், பீடைகள் இது எல்லாமே விலகி ஓடிடும். இதை நீங்க பண்றதால உங்களுக்கு எந்த விதமான நஷ்டமும் வரப்போறதில்லை. ஆனா இது மூலமா ஒரு 10 ரூபாய் லாபம் கிடைக்குது. ஒரு சிறிய முன்னேற்றம் ஏற்படுது. ரொம்ப புத்துணர்ச்சியா இருக்கீங்க. இது மூலமா உடல் ஆரோக்கியம் மேம்படுது. அப்படிங்கும்போது அது எல்லாத்துக்கும் நீங்க மட்டும்தான் அதிபதியா இருக்க போறீங்க அப்படின்னு நினைச்சிட்டு பண்ணுங்க. கண்டிப்பா நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். நம்பிக்கையோட பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.